டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தமிழில் ஒரே ஒரு படம் நடித்த கஜோலுக்கு தமிழ் சினிமாவில் எப்படி இவ்வளோ ரசிகர்கள் சேர்ந்தாங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நடிகரோ ரசிகர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு அவங்க எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி நடித்திருக்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏவிஎம் சரவணன் இப்போ நம்ம கூட இல்லை. இனிமேல் அந்த நிறுவனத்தை யார் நிர்வாகம் செய்ய போகிறான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே ஏவிஎம் சரவணனுடைய அந்த நிறுவனத்தை அவருடைய மகனான எம்எஸ் குகன் தான் வழிநடத்தி கொண்டிருந்தார். இனியும் அவரே அந்த பணியை தொடர்வார். கிஷான் தாஸ் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாருன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஈரப்பதம் காற்று மழை அப்படின்ற படத்தில் இப்போ கிஷன்தாஸ் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படத்தில் அவருடன் இணைந்து நடிப்பவர் வெற்றி. சிவகார்த்திகேயன் பொன்ராம் கூட்டணி 4வது முறையாக இணைய வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இப்போது நடித்து கொண்டிருக்கின்ற படங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு பொன்ராமுடன் இணைந்து அவர் அடுத்து பணியாற்ற வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. கொரோனாக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கும் இப்போ இருக்க சினிமாக்கும் ஓடிடி மட்டும்தான் புதுசாக வந்திருக்க மாற்றமானு சேலத்துலேருந்து கந்தன் கேட்டிருக்காங்க. கொரோனாவுக்கு பின்னாலே சினிமாவில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்றாலும் குறிப்பிடத்தக்க மாற்றம்னா அது ஓடிடி நிறுவனம் தான். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆரம்பத்தில் நல்ல படங்கள் தந்துட்டு இருந்த விமல் எப்போ இருந்து சறுக்க ஆரம்பித்தார்னு தமிழன் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. விமல் எந்த இடத்துலையும் சறுக்கலை. அவர் நடித்த சில படங்கள் தான் அவருக்கு சறுக்கலை ஏற்படுத்தி விட்டது. யுவன் சங்கர் ராஜா அவர்களை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவர் எங்கே இருக்காரு, சினிமாலேருந்து விலகி இருக்காரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இப்போ பெரும்பாலும் துபாயில் தான் தங்கியிருக்காரு. ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியாததுக்கு அது காரணம் இல்லை. இப்போ உள்ள தொலைத்தொடர்பு வசதிகளில் உலகத்தின் எந்த மூலையில் ஒருத்தர் இருந்தாலும் அவரை மிக எளிதாக தொடர்பு கொண்டு விட முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை யுவன் சங்கர் ராஜா ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்பது தான் முக்கியமான விஷயம். தமிழ் சினிமாவில் இரட்டை வேட படங்கள் குறைஞ்சிட்டே வருது, இதற்கு காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டபுள் ஆக்ட் படம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நஷ்டம் அதை சொல்லுங்கள். நீங்கள் நடித்த படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டை கலகலப்பாக வச்சுக்கிட்ட இயக்குனர் யாருன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் நடித்த படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டை கலகலப்பாக வைத்து கொண்டிருந்தவர் இப்போதும் வைத்து கொண்டிருப்பவர்னா அது சுந்தர் சி திரைப்படம் தான். அதனால தான் அவருடைய படத்தில் நடிக்கப் போகிற நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடியும் போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும். என்னடா ஷூட்டிங் முடிஞ்சு போச்சே அப்படின்னு. அஜித்தோட அடுத்த படத்தை ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த படக்குழுவிலேருந்து எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் வரலை. ஒருவேளை டைரக்டர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய அடுத்த படத்தை இயக்கப் போகிறவர் ஆதிக் ரவிச்சந்தர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அந்த படத்தை பற்றிய அறிவிப்பு இன்ன வரைக்கும் வரல. அப்படின்னா முக்கியமான காரணம் அஜித்துடைய சம்பள பிரச்சனை தான். அது சரியாகாதனால தான் இன்று வரையில் அதை பற்றிய அறிவிப்பு வெளியாகவில்லை. எல்ஐகே படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தவரையிலே அவர் நடித்த 3 படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது லைக் படத்துக்கு கூடுதலாகத்தானே எதிர்பார்ப்பு இருக்கும். எதனால் பெரும்பாலும் பேன் இந்தியா தமிழ் படங்களுக்கு நார்த் இந்தியாவில் பெரிய ப்ரமோஷன் செய்கிறது இல்லைன்னு தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. பேன் இந்தியா படங்களையும் வட இந்தியாவில் சரியாக விளம்பரம் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த படங்கள் அங்கே நல்லா ஓடுன்னு இந்த தயாரிப்பாளர் நினைக்கிறார்களோ அந்த படங்களுக்கு மிகச்சிறப்பான விளம்பரத்தை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு புஷ்பா படத்தை சொல்லலாம். புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 1ம் சரி புஷ்பா 2ம் சரி மிகப்பெரிய அளவிலே வட இந்தியாவிலே விளம்பரம் செய்யப்பட்ட படங்கள். அதுக்கான ரிட்டர்னையும் அந்த படம் அந்த தயாரிப்பாளருக்கு பெற்றுத்தந்தது. ரீசெண்டாக வெளியான நரசிம்மர் அனிமேஷன் படம் நல்ல வசூலை குவிச்சிருக்கு. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் அந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகலைன்னு நரேஷ் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனிமேஷன் படங்களுக்கு இங்கே எப்போவுமே மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதில்லை. அதன் காரணமாக கூட நரசிம்மா படத்தை இங்கே பெரிய அளவிலே வெளியிடாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். கார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள வாவாத்தியார் படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்தி படத்துக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். அது வாவாத்தியாரை படத்துக்கும் இருக்கிறது. நடிகர் தனுஷ் மீண்டும் படம் இயக்க வாய்ப்பு இருக்கான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்ற படங்களுடைய பட்டியலை பார்க்கும்போது இப்போதைக்கு தனுஷ் இயக்கத்தின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மாலையிட்ட மங்கை திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு தஞ்சாவூர்லேருந்து தரணி கேட்டிருக்காங்க. மாலையிட்ட மங்கை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு முன்னாலே ஒரு தயாரிப்பாளராக கண்ணதாசனுக்கு ஏற்பட்ட நட்டங்கள் எல்லாவற்றையும் அடைத்த படம்னா அது மாலையிட்ட மங்கை தான். எம்எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆர் சாருக்கு ஹார்மோனிய பெட்டி அனுப்பிய கதையை பற்றி சொல்ல முடியுமான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் வைத்து அசோகன் தயாரித்த நேற்று நாளை படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைப்பாளர். அந்த படத்துக்காக ஏராளமான டியூன்களை போட்ட எம்எஸ் விஸ்வநாதன் எல்லா டியூன்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு அந்த டியூனில் ஒன்று கூட பிடிக்கல. அந்த படத்துக்காக எம்எஸ் விஸ்வநாதன் தினம் ஒரு டியூன் போடுறதும் அதை எம்ஜிஆர் நிராகரிப்பதும் தொடர்கதையாக நடந்த வண்ணம் இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அடுத்த டியூனை வாங்கிட்டு வா அப்படின்னு அசோகனை எம்எஸ் விஸ்வநாதன் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். எம்எஸ் விஸ்வநாதன் என்ன பண்ணார் தெரியுமா?
டியூன் அனுப்பலை. அதற்கு பதிலாக தன்னுடைய ஹார்மோனியத்தை வண்டியிலே ஏற்றி எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார். அதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு ஆத்திரம். என்ன நினச்சிட்டு இருக்க, டியூன் காட்டால் ஹார்மோனியத்தை அனுப்புகிறேன் என்று எம்எஸ் சுசனானை பார்த்து அவர் கேட்டபோது, நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச டியூன்லாம் போட்டேன், ஆனால் எந்த டியூனும் உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எந்த ஹார்மோனியத்தில் நான் டியூன் போடுறேனோ அந்த ஹார்மோனியத்தையே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீங்களே டியூன் போட்டுங்க என்று எம்எஸ் சுசனான் சொன்னபோது தாங்க முடியாத கோபம் வந்தது எம்ஜிஆருக்கு. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் எம்ஜிஆருக்கும் எம்எஸ் சுசனானுக்கும் இடையே வந்தது அதுதான் முதல் முறை இல்லை, இது போன்று பல முறை வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் எதுவுமே அவருடைய நட்பை பாதிக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அரசியல் சினிமானு எம்ஜிஆர் சாரோட ஒன்றா பயணித்த ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அரசியலில் ஒன்றாக பயணிக்கும் போது கருத்து மோதல் வராமல் இருக்குமா? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே பல சமயங்களில் கருத்து மோதல்கள் வெடித்திருக்கின்றன. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்களில் யாருடைய இறுதி ஊர்வலத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வந்ததுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவிலே திரண்டு வந்ததுன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்தில் தான். நாடோடி மன்னன் படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது பானுமதியான ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி முதல்ல நடிக்க இருந்தவரில் அந்த படத்தில் நடித்தவர் அவர். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய பாதி வரைக்கும் பானுமதி இருப்பார், அதுக்கு பின்னால் தான் சரோஜதேவி அந்த படத்திலே கதாநாயகியாக வருவார். கே பாலச்சந்தர் சாரோட நெருங்கிய நட்பில் இருந்தது யாருன்னு தஞ்சாவூர்லேருந்து இசை கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தரோடு பல துறைகளிலே ஏறக்குறைய 100 பேர் நெருக்கமான நட்பில் இருந்திருக்கிறார்கள். இதில் யாரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே. சினிமா துறையை சேர்ந்தவர்களையா, அரசியல் துறையை சேர்ந்தவர்களையா, இலக்கியத்துறையை சேர்ந்தவர்களையா, அல்லது இசை சம்பந்தப்பட்டவர்களையா? மறைந்த ஏவிஎம் சரவணன் அந்த நிறுவனத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே கடந்த 90 ஆண்டுகளாக தமிழ் சினிமா ரசிகர்களை தொடர்ந்து மகிழ்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்குது. அப்படி ஒரு நிறுவனத்தை கட்டி காக்கிறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை மிகச்சீராகவும் அழகாகவும் செய்தவர் தான் ஏவிஎம் சரவணன். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை நிறுவிய ஏபி மெய்யப்ப செட்டியாரை பற்றி இன்று வரையிலே தமிழ் சினிமாவிலே உள்ள எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் அவருடைய பெயர் தெரிந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எம் சரவணன் தான். அவர் தான் தன்னுடைய தந்தையினுடைய அந்த லெகசியை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர். அடுத்து இன்று ஒரு தகவல். நான் எத்தனையோ முறை பெங்களூருக்கு சென்றிருந்தாலும் அந்த பெங்களூர் பயணம் இருக்குது, அது என்னால் மறக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்ற ஏஆர்எஸ் எதனால் அந்த பயணம் அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக அமைந்தது என்பதை பற்றியும் ஒரு கட்டுரையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். விமானத்தில் ஏறுவதற்கு முன்னாலே விமான நிலையத்தில் இருந்த புத்தக கடையில் சில புத்தகங்களை வாங்கி கொண்டு விமானம் ஏறிய நான் உட்கார்ந்த உடனே புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டேன். சிறிது நேரத்திலே ஒரு கை என்னுடைய தோளை தட்டியது. என் பேர் நாராயணன் நம்பியார், பக்கத்தில் உட்காரலாமா என்று கேட்டவரை திரும்பி பார்த்தேன். எம்என் நம்பியார் அங்கே இருந்து கொண்டிருந்தார். என்ன நாடகத்தில் நடிக்கிறதுக்காக போகிறீங்களா என்று என்னை பார்த்து அவர் கேட்டபோது, இல்லை இது அலுவலக ரீதியான பயணம் என்று அவருக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு பின்னால் ரொம்ப நேரம் என் பக்கத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார். அவர் அங்கேருந்து போனோடனே மீண்டும் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டேன். இதற்கிடையிலே விமானம் பெங்களூர் வந்து விட்டது. அந்த விமானத்தில் எங்களோடு பயணித்த இன்னொரு முக்கியமான நபர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர். அவர் முதல் சீட்டில் உட்கார்ந்து பத்திரிகைகளை படித்து கொண்டிருந்தனால அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் நான் புத்தகங்களை படிப்பதை தொடர்ந்தேன். விமானம் பெங்களூருக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் நான் புத்தகத்தை படிப்பதை நிறுத்தவில்லை. அப்படி தீவிரமாக நான் படித்து கொண்டிருந்த போது நான் எம்ஜிஆர் வந்திருக்கேன் என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவரை பார்த்த உடனே என்னுடைய இருக்கையிலிருந்து நான் எழுந்திருக்க முயல என் தோளில் கையை வைத்து என்னுடைய இருக்கையிலே அமர வைத்த எம்ஜிஆர், பக்கத்தில் தானே உட்காந்துருந்தேன், வந்து பேசியிருக்கலாம்ல என்று என்னை பார்த்து கேட்டார். நீங்கள் தீவிரமாக பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான் நான் வரல என்று அவரிடம் நான் சொன்னபோது, நான் பேப்பரை எப்போ படித்து முடிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் தான் நாவலை படிக்கிறதை நிறுத்தலை என்று என்னிடம் சொன்னார் அவர். ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் நம்பியார், 2 பேரும் எவ்வளோ பெரிய ஜாம்பான்கள். அப்படி இருந்த போதும் அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு எளிமையாக என்னோடு பழகியது இன்று வரையில் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏஆர்எஸ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.